மாமன்ற உறுப்பினரும் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளருமான அன்பு சகோதரர் வேளச்சேரி பி மணிமாறன் அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். வரலாறு சிறப்புமிக்க இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினை தலைமை கழகம் அறிவித்து 24 மணி நேரத்திலே அனல் பறக்கும் இந்த கூட்டத்தை மக்கள் வெள்ளத்தின் மத்தியிலே நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தின் ஆற்றல் வாழ்ந்த செயலாளர், மாவட்ட கழக செயலாளருக்கு சரியான தளபதியாக கிடைத்திருக்கின்ற என் அருமை தம்பி மரியாதைக்குரிய பகுதி கழகத்தின் ஆற்றல் வாழ்ந்த செயலாளர் ஆனந்தம் அவர்களே, எனக்கு முன்னால் முன்மொழிந்த ஆற்றல் வட்டக்கழக செயலாளர்கள் போத்தா மதிவாணன் அவர்களே, அருமை தம்பி பாலசரிஸ் அவர்களே, எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய ஆற்றல் வாழ்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உயிரண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, அன்புக்கு இலக்கணமாக பாசத்திற்கு பணிவாக இருக்கின்ற என் உயிரண்ணன் காரப்பாக்கம் கணபதி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற இளைஞர் படையை வழிநடத்துகின்ற அருமை தம்பி மரியாதைக்குரிய பிரபாகர ராஜா அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி சென்ற பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய மாவட்ட கழகத்தின் மாட்சிமை தங்கிய பொருளாளர் அருமை நண்பர் பாஸ்கர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்ற நம்மையெல்லாம் வழி நடத்துகின்ற உயிரண்ணன், ஒரு அமைச்சர் என்றால் எப்படி இருக்க வேண்டும், மாவட்ட செயலாளர் என்றால் எப்படி இருக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர் என்றால் எப்படி இருக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் உதாரணமாக இருந்து வருகின்ற இந்திய திருநாட்டின் விலை மதிக்க முடியாத பொறுப்பான மருத்துவ அமைச்சர் என்ற மணிமகுடத்தை தாங்கி இருக்கின்ற என் உயிரண்ணன், நம்முடைய பாச தளபதி இயக்கத்தின் தலைவர் அவர்களின் நோக்கி வருகின்ற ஈட்டிகளை முன்னின்று தன் இதயத்திலே தாங்கிக் கொள்கின்ற என் உயிரண்ணன், வாடால் உள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் அர்ப்பணித்து 24 மணி நேரமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னேற்றத்திற்காக உழைத்து வருகின்ற என் உயிரண்ணன், அண்ணனை பொறுத்தவரை அவர் பதவியிலே வகுத்த நாள் இது நாள் வரை ஜாதி வேதம் இல்லாமல் ஒரு பாசமிகு அண்ணன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வேறுபாடு பார்க்காமல் ஒரு பாசமிகு அண்ணனை நாம் தமிழ்நாடு மருத்துவத்துறையிலே பெற்றிருக்கிறது என்றால் அது நாம் செய்த புண்ணியம்தான். என் அருமை தோழர்களே, ஒரு நாட்டில் மிக முக்கியமானது மருத்துவத்துறை தான். அந்த அரசுக்கு இதயமாக திகழ்வது மருத்துவத்துறை தான். ஆகவேதான் 1961 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முதலாக மருத்துவத்துறையை ஒருவர் கேட்டால் அந்த துறையை தருவதற்கு ஒருவர் மறுத்தார். ஆகவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே முதல் பிளவு ஏற்பட்டது. மருத்துவத்துறையை 1961 கேட்டதே எம்ஜிஆர் அவர்கள் என்பதை நீங்கள் நிறுத்தியிருக்க வேண்டும். எம்ஜிஆருக்கு மருத்துவத்துறையை தர மறுத்தது பாசமிகு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். மருத்துவத்துறையை தர மறுத்ததால் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகினார் என்பது வரலாறு. காரணம், கலைஞர் அவர்கள் கூறுகின்ற போது சொன்னார், ஒரு அரசை நல்ல அரசாக நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பு என்பது மருத்துவத்துறை தான். அந்த மருத்துவத்துறையில் அமைச்சராக இருக்கின்றவர் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும். எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் தன் உயிரை கொடுத்து மக்களுக்காக உழைக்கின்ற ஒருவனாக இருக்க வேண்டும். ஜாதி பேதம் பார்க்காதவனாக இருக்க வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்தஸ்து வேறுபாடு பார்க்காமல் ஒருவன் இருக்க வேண்டும். 24 மணி நேரத்தில் எப்போது அழைத்தாலும் அந்த அமைச்சர் வர வேண்டும். ஆகவேதான் அந்த பொறுப்பை நான் வேறு ஒருவருக்கு தர வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்று கலைஞர் கூறினார். காரணம், எம்ஜிஆரால் வர முடியாது. எம்ஜிஆர் 24 மணி நேரம் இளைபோல் மக்களுக்காக உழைக்க முடியாது. அந்த பாச தலைவன் இயக்கத்திற்காக 1961 ஒரு புரட்சிக்காக ஒரு மருத்துவ அமைச்சரை நியமித்தார். ஆனால் அந்த வாழ்ந்து மறைந்த வரலாற்று நாயகன் மடிந்த பிறகு அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கும் நமது பாச தளபதி அவர்கள் அமைச்சர் பொறுப்பை யாருக்கு ஒதுக்கலாம் என்று நினைக்கின்ற போது தந்தை வெளியிலே ஆட்சி நடக்கின்ற ஒரு தலையணியர் என்ற காரணத்தினால்
பாசம் நிறைந்த அண்ணன் மாசு அவர்களை மருத்துவத்துறையிலே அமைத்தார் என்றால் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. இதுதான் இந்த இயக்கத்தை பொறுத்தவரை வாழ்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் தன் உடல் குட்டில் இருக்கும் உயிர் இருக்கும் கடைசி சொட்டு ரத்தம் வரை இந்த இயக்கத்திற்காக உழைப்பான். என் அருமை தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு வரலாறு காணுகின்ற இயக்கம், ஒரு நூற்றாண்டை நோக்கி செல்லுகின்ற இயக்கம். இந்த திருநாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் எத்தகைய சூழ்நிலை வந்தாலும், அடுத்த தேர்தலில் இல்லை எந்த தேர்தல் வந்தாலும் இந்த மண்ணை திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. என் அருமை அண்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறுகின்றேன். என் அருமை தம்பிக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றியை கூறி, நேரமில்லாத காரணத்தினாலும் எனக்கு பின்னால் பேச்சாற்றல் பெருந்தகைகள் உரையாற்றி இருப்பதாலும் அரியதொரு வாழ்க்கைக்கு நன்றி கூறி, என் ஆறுயிர் அண்ணனே, திராவிட முன்னேற்ற கழகத்தை வரலாறை எழுதுகின்ற பொழுது நீ இல்லாமல் ஒரு வரலாறை எழுத முடியாது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி நிற்கும் தூண்களில் ஒன்றாக நீ திகழ்கிறாய். உன்னுடைய தியாகம் போற்றப்படும், உன்னுடைய வரலாறு எழுதப்படும். உன் ஆணையை ஏற்க லட்சோப லட்ச இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றால் அந்த லட்சோப லட்ச இளைஞர்களில் இந்த வேலைச்சேரியில் உள்ள எங்கள் மக்களும் ஒன்று என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.